அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் உச்சகட்ட அதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின். திமுகவில் உட்கட்சி மோதல், பரபரப்பு. இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குது. ஸோ திமுக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து தான் ஒரு மிகப்பெரிய 2021 ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் வரப்போகுது. ஸோ அதுக்காகவும் திமுக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கும் அப்படின்ற ஒரே நம்பிக்கையோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக திமுகவில் அதிரடியாக ஒரு உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டணி கட்சிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டுகள் கேட்டு வருவதாகவும் திமுகவுடைய தலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தது. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் திமுகவில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திடீர்னு ஒரு உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக பாமக திமுகவில் இணைந்தாக இது விசிக பார்த்திங்கன்னா வெளியேற போகிறதாகவும் திருமாவளவனுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலை பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காரு. இந்த அதிர்ச்சியின் அடிப்படையில் தான் திமுகவில் ஒரு மிகப்பெரிய உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கு. சில பார்த்திங்கன்னா ராமதாஸ் வருகையால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கார். எதனால் இருக்கார் அப்படின்னா பார்த்திங்கன்னா ராமதாஸ் வருகையால் ராமதாஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தார் அப்படின்னா விசிக வெளியேறும் அப்படின்றத ஒரு அதிர்ச்சியான தகவலை திருமாவளவன் வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவனால் ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சிருக்காரு இல்லையா. திமுகவுடைய அராஜகத்தின் காரணமாக மக்களை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மிகப்பெரிய அடித்து நொறுக்கப்படக்கூடிய அளவிற்கு அனைத்து சாதி பேரை ஊட்டி வரும் திருமாவளவன் அவர்களுக்கு மக்கள் எதிர்ப்புகள் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை திருமாவளவனுக்கு கொடுத்து இருக்கும் நிலையில் இப்போ சதுரடியாக செந்தில் பாலாஜியாலும் அதே மாதிரி திருமாவளவனாலும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேர் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் எடுத்த முடிவின் அடிப்படையில் வருகின்ற 2026 தேர்தலில் திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டு புதியராக நியமிக்கப்படுவார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்து கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அனைவருமே தான் திமுக சொல்வதை கூடிய இடத்தில் தான் போட்டியிட வேண்டும். அவர்களுக்கு 1-2 தொகுதிகள் தான் கொடுக்கப்படும் அப்படின்றத திமுகவுடைய தலைமையகம் முடிவு செய்திருக்கு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா திருமாவளவர்கள் 22 தொகுதிகள் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் இருக்குது. இதன் அடிப்படையிலும் அதே மாதிரி விசிக அவர்கள் விசிக பார்த்திங்கன்னா ராமதாஸ் வருகையால் விசிக வெளியேற போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.